என்ன பேரு? முத்துலட்சுமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேடத்துல. என்ன பிரச்சனை? ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிரச்சனை. உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா. என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தேன். நீங்க? ஆமா. அதுக்கு அவங்களுக்கு வந்து கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாருக்கு? லவ் பண்ண பையனுக்கு. அவர் பேர் என்ன? ஆறுமுகம். ஆறுமுகம். ஆமா. அப்புறம் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த மூலியமா இவங்க பேச்சுவார்த்தை இருக்கும்போது சாதாரணமாக தான் பேசணும், ரொம்ப டீப்பாலாம் எதுவும் பண்ணலை. அவங்கள வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாங்க. யாரோட ஒய்ஃபு? வேலுச்சாமியோட ஒய்ஃப். இல்ல இல்ல இல்ல, முதல்ல சொல்லுங்க. நீங்க லவ் பண்ணது ஆறுமுகம். ஆமா. அதுக்கு பிறகு நீங்க கல்யாணம் பண்ணது வேலுச்சாமி. அது ஏன் அப்படி கல்யாணம் பண்ணீங்க? அவங்களுக்கு ஆறுமுகத்துக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி. அதுக்கு பின்னாடி ஒரு வருஷமா கேப்ல நான் பார்க்கவே இல்லை இவங்களை. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது சொல்றது முயற்சி பண்ணல? முயற்சி பண்ணல. சரி இவங்க இல்லை அப்படின்ட்டு நான் மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே நான் அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் வெளியில எங்கேயும் விடவும் மாட்டாங்க. அப்போ அந்த ஸ்டேஜ்ல எனக்கு வெளியே எங்கேயுமே போக தெரியாது. எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? 1.5 வருஷம். அவரு வந்து உங்களை பார்க்கல? அவங்க கால் உடைஞ்சு வீட்டிலே இருந்துட்டாங்க. அதனால வெளியில எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை. சரி. அதுக்கப்புறத்துக்கு பின்னாடி நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து வேலுச்சாமி வந்து டிரைவரா வந்துட்டு இருந்தாரு. நான் போற வண்டி பிக்கப் பண்ற வண்டியா? பிக்கப் பண்ற வண்டி. அந்த வண்டியில டிரைவரா வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது எல்லா பிள்ளைங்களோடும் பேசும்போது தான் நாங்களும் பேசணும். அது வந்து தப்பா எடுத்துக்கிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து எங்க ஊர்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. நீ ஹஸ்பண்ட வச்சிருக்க. அவர் ஆல்ரெடி மேரிடா? மேரேஜ். என்ன வயசு அவருக்கு? 56 வயசு 57 வயசு ஆயிடுது. அப்போ அப்போ வந்து 52 வயசு. அப்போ வயசு எனக்கு சொல்லலை. உங்க வயசு அப்போ என்ன? 19 வயசு. நீங்க 19 வயசு, அவர் 52 வயசு. ஆமா. அதுக்கு பின்னாடி அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லவும் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேரேஜ் பண்ணி அப்புறம் குழந்தை ஒண்ணு பிறந்து. இல்ல, வைஃப் வந்து என்ன பிரச்சனை கிரியேட் பண்ணாங்க? அவங்க வைஃப் எங்க ஹஸ்பண்ட நீ வச்சிருக்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒருத்தர் எல்லா பிள்ளைங்களும் பேசுறாங்கன்னா எல்லாத்தையுமே சந்தேகப்படக்கூடாது. உங்க பொண்ணுமா தானே, என் வயசு தானே உங்க பொண்ணுக்கு இருக்கு, நீங்க எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பசங்க? ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. அப்படி அவங்க வந்து நம்ப மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு சரி இவ்வளவு பிரச்சனை வந்த பின்னா நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்பவும் நான் என்ன சொன்னேன், வைஃப்க்கு தெரியுமா கல்யாணம் பண்ணிருக்காருன்னு சொல்லி? தெரியும். சொல்லிட்டு தான் பண்ணாரா? இல்ல, கல்யாணம் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, நைட்ல வந்து எங்க வீட்டுக்கு வந்துடணும், பகல்ல மட்டும் நீ வேணா அந்த பொண்ணுகிட்ட இருந்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த வைஃப் சொல்லியிருக்காங்க? ஆமா. கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தாங்க. நான் வாடகை வீடு பிடிச்சி இருந்தோம். உங்களை கல்யாணம் பண்ண பிறகு அவங்க வைஃப் உங்களை கான்டாக்ட் பண்ணாங்களா? இல்ல, என்கிட்ட பேச மாட்டாங்க. ஒரு இடையில ஒரு டைம் நான் வேலைக்கு போறப்ப சண்டை போட்டாங்க. என்ன சொன்னாங்க? நீ என்னைக்கு இருந்தாலும் அடிபட்டு செத்துருவ, இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. அந்த சண்டை வந்ததோட சரி. அதுக்கு முன்னாடி நாங்க பாக்குறது இல்லை. சரி. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி மேரேஜ், ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்தது. குழந்தை பிறந்ததுமே அப்புறம் வந்து இப்போ கஷ்டப்பட்டோம், நான் இல்லைன்னு நான் சொல்லேன். கஷ்டப்பட்டு இது பண்ணுவோம். அப்புறம் பையனை வந்து ஸ்கூல் தாட்டி விட்டேன். அப்போ வந்து ஆறுமுகத்தை வந்து எதர்ச்சியா பார்த்தேன் நான். எங்க? கோயிலுக்கு போறப்போ இந்த மாதிரி என்ன மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமா, நான் உன்னை நான் பார்க்கவும் இல்லை, அதில் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லவும் சரி இருந்துட்டு பையன் இருக்கு அப்படின்னு. அப்புறம் சரி வண்டியில கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போனாங்க. மத்தியானம் ஒரு டைம்ல ஒரு நாள் வீட்டுல விட்டு போனாங்க. ஆமா. அப்ப நீங்க அவர்கிட்ட கேட்கலையா, நீங்க ஏன் என்ன கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணலன்னு கேட்கலையா? நான் அவங்களுக்கு வந்து நாங்க அட்ரஸ் தெரியல, சரி நம்ம சரியான பின்னாடி போய்க்கலாம் நான் இருந்தேன். அந்த நீ இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு உள்ள நீங்க எல்லாமே? அதுக்கு பின்னாடி பையன் பிறந்ததுக்கு பின்னாடி இது நடந்தது. அதுக்கு பின்னாடி 2-3 வருஷத்துக்கு பின்னாடி தான் நான் மீட் பண்ணேன். அப்புறம் சரி அப்படின்ட்டு கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் காலையில் டைம்ல வந்து எலுமிச்சம்பழம் இருந்தா மில்லில் வந்து எலுமிச்சம்பழம் பழம் இருக்கு, அது வந்து எனக்கு 2 பழம் பறிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. சரிங்க வந்து பறிச்சு தரேன். ஆமா. வீட்டுல வந்து உட்காந்து டீ வச்சு கொடுத்துட்டு பழம் பறிச்சு கொடுக்கலான்னு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனவர் வேலைக்கு போறதாக சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாரு. திரும்ப ரிட்டர்ன் வரும் பிரச்சனை. அன்னையில ஸ்டார்ட் பண்ணாங்க பிரச்சனை. அப்புறம் இவங்க இந்த மாதிரி நான் தப்பா தொடர்பு இல்லைங்க. உங்க கணவருக்கு ஆறுமுகம் கூட உங்களுக்கு உங்க இந்த லவ் மேட்டர் பத்தி அவருக்கு தெரியுமா? நீங்க சொல்லிருக்கீங்க இந்த பிரச்சனைக்கு பின்னாடி தெரியும். இந்த மாதிரி ஏற்கனவே. அதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? அது இனிமே அந்த லைஃப் நமக்கு வராது, நம்ம வேணான்னு விட்டுருவோன்ட்டு நாங்க அதை வந்து இது பண்ணலை.